நடிகை குறித்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரனிடம் நயினார் நாகேந்திரனின் சர்ச்சை கருத்து தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், பொதுவாக நயினார் நாகேந்திரன் அப்படி பேசுபவர் அல்ல, இருந்தாலும் அரசியலில் தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் என கூறினார். என்ன சொன்னாரு? நான் உண்மையாக கவனிக்கல. என்ன சொன்னாரு? பொதுவா தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும். நண்பர் நயினார் நாகேந்திரன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர்ல உண்மையா நான் பார்க்கல. நான் நைட் ரொம்ப லேட்டா வந்து சேர்ந்தேன். எழுந்த உடனே இங்க கிளம்பி வந்துட்டேன். நான் 3 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன். பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர்கள் என்னன்னு தெரியல. அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். தொடர்ந்து பேசிய அவர், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கான நிதியில் இருந்து தற்போது மகளிருக்கு 5000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டினார். முடிவுக்கு வந்துடும். ஏன்னா நல்லா தெரியும், பழங்குடியின மக்கள், ஆதிதிராவிட மக்கள் அந்த பகுதியில் அடிப்படை வசதிகள், சாலைகள், வீடுகள், கழிவுநீர் வாய்க்கால்கள், மின்சார வசதி என அடிப்படை வசதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி கூட இப்படி தேர்தல் பயத்தில், தோல்வி பயத்தில் இன்றைக்கு மகளிருக்கு கொடுப்பதற்காக திசை திருப்பப்பட்டிருப்பது, படை மாற்றப்பட்டிருப்பது உண்மையாகவே கண்டிக்கத்தக்கது. இது ஒன்றும் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பத்து நிதி கிடையாது. அரசு நிதி எடுத்து கடைத்தக எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி செய்திருக்கிறார்கள். உறுதியாக இது பயத்தினால் செய்தது, தேர்தல் தோல்வி பயத்தினால் செய்தது. ஆதிதிராவிடர் நிதியில் இருந்து மகளிர் உரிமை தொகைக்கு நிதி திருப்பி விடப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவது குறிப்பிடத்தக்கது.